சித்தகத்தை பற்றி சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர்கள் எல்லாருமே அனுபவிக்கிறது தான். எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு லாபம் இருக்கும். லாபம் கருதி எந்த தொழிலையும் யாரும் செய்யறது கிடையாது. அது இந்த தொழிலுங்கிறது இதுவும் ஒரு தொழில் தான். இந்த யாங்கிற எழுத்துக்கு பார்த்தீங்களா, யாங்கிறது 10, அது ஒரு தொழில். தமிழ் எழுத்துல லாபம்னு சொன்னோம்னாக்க 11 தமிழில். யாங்கிறது 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறார் வள்ளலார். இந்த தொழில் தான் அதிகமாக சொல்றார். 5 தொழில் அப்படின்னு. 5 தொழில். எந்த 5 தொழில்? எது 5? இது 5. இது 5. எல்லா தெய்வங்களும் காட்டக்கூடிய 5 இதுதான். இந்த இரண்டையும், இது பிராணன், இது அபானன். இந்த பிராணன் அபானன் இரண்டும் ஒன்றாக சேர வேண்டும். இதுக்கு தான் நம்ம இந்த தொழிலை வித்தைன்னு சொல்றோம். வித்தைன்னு அப்பா சொன்னது இந்த வித்தைங்கிறது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டும் ஒன்றா சேரணும்னா இந்த ஜபம் பண்ணி 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 ரெண்டும் ஒன்றா சேரணும். இதை இந்த சம்பவ சூழ்நிலையை அகவல்ல வள்ளலார் எப்படி சொல்றாரு? சுக்கிலம் இருகிட பந்தித்து ஒரு திரள் ஆகிட. இந்த ஜபம் பண்ண பண்ண அவங்க உடல்ல உள்ள தேகத்துல சுக்கிரம் நல்லா செறிவூட்டப்பட்டு தேகம் நல்லா பந்தித்து ஒரு நிலைக்கு வந்துடும். ஒரு நிலைக்கு வரும்போது தியானம் உடனே கைகூடும். காலம் கைகூடும், தியானமும் கைகூடும், நிஷ்டையும் கைகூடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமைகள்லாம் வெவ்வேறு நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கும் ஒவ்வொரு உலகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உலகம் தனித்தனியாக இருக்கிறது. அப்பா ஈஸ்வரன் பொறுத்தவரை அப்படின்னா அப்பா சொல்லுவாங்க. அதுபோல் இந்த தியானத்தை வித்தையை விடாமல் செய்துக்கிட்டே இருக்கணும். விடாமல் யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணப்படி எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். விடாமல் விட்டு விட்டு செய்கிறவங்களுக்கு அது எவ்வளவு அதுக்கு நம்ம இது கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். விடாமல் செய்தோம்னாக்கா கை கொடுக்கணும் நம்மளுக்கு மிஸ்டேக். அதுதான் இதில் முக்கியம். இந்த காலமும் நேரமும் நமக்கு நம்மளுடைய மனைவே குருவாக நின்று பெயர் சொல்லும். அதுக்கு தான் இந்த விதையை விடாமல் விடாமல் செய்யணும்னா இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கறதுனாலாம் செய்ய முடியாது. இது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத அந்த மனம் தான் குருவாக நின்று அங்கே சொல்லும். அதுக்கு தான் நம்ம காத்திருந்து செய்யணும் எல்லாத்தையும். அப்போ விடாமல் செய்கிறவங்களுக்கு தான் அந்த தந்திரமோ சூட்சமோ கிடைக்கும். விடாமல் விட்டு விட்டு செய்தோம்னாக்கா அதுக்குரிய பலன் தான் கிடைக்கும். விடாமல் செய்கிறதுல தான் இங்கே தந்திரமோ சூட்சமோ நமக்கு தெரியும். நமக்கு நாமே தெரியும் எப்படி இந்த மனதை பிரித்து பிடித்து கட்டுவது. இறைவனை சிக்கனை பிடித்தேன் அப்படிங்கிறார் ஒருத்தர். எப்படி சிக்கனை பிடித்தார்? இறைவா உன்னை நான் சிக்கனை பிடித்தேன், எங்கிருந்து எழுவது நீ என்னை விட்டு அப்படிங்கிறார். இப்போ இறைவன் யாரை சிக்கனை பிடிக்கிறாங்க? இறைவனுங்கிறது மூச்சு காட்டு தான். அப்போ சிக்கனை பிடிக்கிறதுன்னா இப்படி சிக்கனை பிடிக்கிறதுன்னா எங்க பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறதுங்கிறது நம்மளுடைய மனம் தான் இங்கே சுட்டி காட்டு. யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படி சொல்லிக் கொடுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு எல்லா உபதேசமும் சொல்லிக் கொடுத்தாங்க. இவருக்கு தெரிஞ்சவரா ரொம்ப அப்படின்றாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. நம்மளுடைய அனுபவம் நம்மளுக்கு நாம் எப்படி தவம் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு போனோம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தந்திரமோ சூஷ்டமோ நம்மளுடைய மனமே நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். இதில் ஒரு தந்திரம் என்னன்னா, உங்களுக்கு தெரியுமா, கருப்பூர் நியாயம்னு சொல்லுவாங்க. கருப்பூர் நியாயங்கிறது என்னன்னாக்கா, திடீர்னு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அடி வாங்கினவனையும் அடிப்பட்டவனையும் 2 பேரையும் ஒன்றா கூப்பிட்டு ஒருத்தரை காலையில் உங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஞாபகம் இருப்பாங்க. இது கருப்பூர் நியாயங்கிறது. அது மாதிரி அடிப்படுறவங்களையும் அடிப்பட்டவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு நீனும் செஞ்சது தப்பு தான், நீனும் செஞ்சது தப்பு தான் நாட்டாமக்காரங்க சொல்றது. இதான் கருப்பூர் நியாயங்கள். அது மாதிரி நம்மளுடைய மனதில் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பிராணன் அபானன் ரெண்டுமே
நமக்கு வந்து அடங்காது, அது வந்து செயல்பாடு நிற்காது, நிலை பெறாது. அப்போ கரு பூ ஊறு. அப்போ கரு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் உள்ளே இருக்கிறது. அப்போ அந்த பூவிலே ஊறிக்கிட்டு இருந்தால் தான் அந்த நியாயத்தை நம்ம வந்து நிதானப்படுத்த முடியும். 2 பேருக்கும் நியாயம் வழங்குறதுங்கிறது நாம தான். நியாயத்தினாக இருக்கிறதும் இந்த மனம்தான், கருப்பூவாக இருக்கிறதும் இந்த மனம்தான். அப்போ மனதில் தான் இந்த மூச்சு காற்று தொடர்பு கொண்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு நன்றாக தியானத்தில் உள்ளே போய்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வந்து தியானம் வித்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, நிஷ்டை கைகூடணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த உள்ளே போக போக நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து உடனே சொல்கிறதுக்கெல்லாம் தோணும். நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அப்படி இருக்கு, அப்படி இருக்குலாம் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லலாம். ஏன் சொல்லக்கூடாதுனாக்கா நமக்கு அதெல்லாம் தடைப்படும். உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ அப்படிங்குவாங்க. சில பேர் தெரியாமல் திறமை உள்ளவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வாறு செய்வான் தவம் அவ்வாறு பெறலாம் அறிவு. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செல்வத்தை பெறுவது போல தான் இந்த செல்வம். நமஸ்காரம்.